Dear students, இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டில் ME 3391 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் 5th யூனிட்டில் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆர் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் மொத்தம் 4 இருக்குது. அந்த 4மே இப்போ வந்து நம்ம டெரிவேஷன் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், புரியாதவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா a few substance undergoing an infinitesimal reversible process, it will obey the following relations. The relations which follow the exactness of the differentials of thermodynamics potentials are called Maxwell relations. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்முலா இருக்கும். ஏற்கனவே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் தியரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து dz is equal to mdx plus ndy. இதில் வந்து பார்த்தீங்கன்னா mங்கிறது என்னன்னா ∂m by ∂y x is equal to ∂n by ∂x y. இதுதான் வந்து nனா இது mனா இது 2 ஈக்குவல். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. இப்போ நாம் வந்து 4 டாப்பிக்கில் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை டெரிவேஷன் பண்ண போகிறோம். இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஜிப்ஸ் ஃபங்க்ஷன், ஹெல்மோட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது 4லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரிவேட் பண்ண போகிறோம். இந்த 4 டைட்டில்லையும் வரக்கூடிய ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, dz is equal to mdx plus ndy, அதில் வந்து கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி ∂m by ∂y at x is equal to ∂n by ∂x at y. இந்த ஈக்குவேஷனில் சில வேல்யூ வந்து கம்பேர் பண்ண வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ 4 கண்டிஷனுக்கும் 4 விதமான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் டோட்டல் 4. ஸோ ஓகேவா, 4 ஈக்குவேஷன் இஸ் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜினா U அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்படின்னா என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் U. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் U. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், TQ இஸ் ஈக்குவல் டு DW ப்ளஸ் DU இது கிடைக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் dq அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா dq பை t is equal to ds. அப்போ dq is equal to tds. அப்போ tds பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னா ப்ரெஷர் இன்ட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் வால்யூம், அது bdvன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் du வந்து duவாக இங்கே எழுதிக்கிறோம். ஸோ நம்ம du தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ du is equal to du இந்த பக்கம் வச்சுக்கிட்டு pdvயை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ ப்ளஸ் pdv அந்த பக்கம் போனால் மைனஸ் pdv. ஸோ du is equal to dts மைனஸ் pdv. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடுத்து பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிடைச்ச ஈக்குவேஷனை நாம் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, dz is equal to mdx plus ndy. அப்போ கிடைச்ச ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்குவாங்க. du is equal to dts மைனஸ் pdv. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன, நாம் இங்கே பார்த்துக்க பாருங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் dz mts ப்ளஸ் nty. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுதிக்கிறோம். இங்கே எழுதிக்கிட்டு இப்போ இஜெட்டுக்கு நேராக என்ன இருக்குது, u இருக்குது, z is equal to u. எம்முக்கு நேராக என்ன இருக்குது, t, m is equal to t. எக்ஸ்க்கு ஈக்குவலாக என்ன இருக்குது, s, x is equal to s. என்னுக்கு நேராக p இருக்குது, n is equal to மைனஸ் p, இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ திஸ் இஸ் மைனஸ் p. y is equal to v. இது எல்லாமே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ கம்பேர் பண்ணி வேல்யூ எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2ல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்னது, ∂m by ∂y into x, ∂n by ∂x into y. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், m is equal to t. ஸோ t. அப்போ v இங்கே இருக்குது பாருங்கள், சாரி y இங்கே என்ன இருக்குது பாருங்கள், yக்கு ஈக்குவலாக v இருக்குது. ஸோ v சப்போர்ட்டோம்.
அதுக்கப்புறம் எக்ஸுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது எஸ்ஸு. ஸோ டிவிஎஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா என் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது பாருங்க, என் இருக்க வேண்டிய இடத்துல -b. அதுக்கப்புறம் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல v இருக்குது, எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ்ஸை போட்டுக்கணும். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் இதில் இருக்கிறது ஈக்குவலாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் த மேக்ஸ்வெல் ரிலேஷன் 1 இஸ் ∂t/∂v at s is equal to மைனஸ், இது உள்ளே இருக்கிற மைனஸை வெளியே கொண்டு வந்துடணும், மைனஸ் ∂p/∂s at v. இதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1. அடுத்தது என்தால்பி. என்தால்பி பேஸ் பண்ணி எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, என்தால்பின்னா உங்களுக்கு தெரியுமே h. ஸோ என்தால்பி இஸ் ஈக்குவல் டு h இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் pv. இது வந்து பேசிக் ஃபார்முலா. டிஃபரன்சியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன h dh எழுதிக்கிறோம், u du ப்ளஸ் dpv. இது வந்து என்ன பண்ணணும்னா பார்சியல் டிஃபரன்சியேஷன் மாதிரி பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மல்டிப்ளையில் வந்தாக எப்படி டிஃபரன்சியேட் பண்ணணும் அப்படின்னா, கவனி, பி ஃபஸ்ட்டு 2 இதில் பி வச்சுக்கிறோம். அப்போ வியை டிஃபரன்சியேட் பண்ணால் பி டிவி. அது ஃபஸ்ட்டு வியை 2வது வியை வச்சுக்கிறோம், பியை டிஃபரன்சியேட் பண்ணால் டிபின்னு வரும். ஸோ விடிபி கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. பிடிவி விடிபி எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்னொன்று டிஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டியூ ப்ளஸ் பிடிவி ப்ளஸ் விடிபி. இப்போ டியூ வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இன்டர்னல் எனர்ஜியிலே கண்டுபிடிச்சிருக்கோம். டியூ இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பிடிவி. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிடிஎஸ் மைனஸ் பிடிவி ப்ளஸ் பிடிவி ப்ளஸ் விடிபி. மைனஸ் பிடிவிக்கும் ப்ளஸ் பிடிவிக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்கும், டிஹெச் இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் ப்ளஸ் விடிபி. இது ஈக்குவேஷன் பி, ஸ்மால் பியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் பி அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். இஸ் கம்பேர் வித் ஈக்குவேஷன் 1. கேபிட்டல் ஈக்குவேஷன் என்ன 1 இது, டிஜெட் இஸ் ஈக்குவல் டு எம்டிஎஸ் ப்ளஸ் என்டிஒய். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சது டிஹெச் இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் ப்ளஸ் விடிபி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இஜெட்டுக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள் ஹெச், எம்முக்கு நேராக டி, எக்ஸுக்கு நேராக எஸ்ஸு, என்னுக்கு நேராக வி, ஒய்க்கு நேராக பி. அதை வந்து ஈக்குவல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச், எம் இஸ் ஈக்குவல் டு டி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ், என் இஸ் ஈக்குவல் டு வி, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கம்பேர் பண்ண வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட்டு கம்பாரிசன், 2வது சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தீஸ் ஆல் எபோவ் வேல்யூஸ் ஆர் சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 உங்களுக்கு தெரியும், ∂m/∂y x is equal to ∂n/∂x into y. ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறோம், வேல்யூ சப்ஸ்டியூட், எம் இசிக்கு இருக்கிற இடத்துல டி எழுதிக்கோ. அப்போ அடுத்து ஒய்க்கு என்ன இருக்குது பி, அதே மாதிரி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் இருக்குது. ஸோ டிபிஎஸ். அடுத்தது வி, வி இருக்க எங்கே எப்படி என் இருக்க வேண்டிய இடத்துல வி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே பி. ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா த மேக்ஸ்வெல் ரிலேஷன் 2 இஸ் ∂t/∂p into s is equal to ∂v/∂s into p. இந்த இடத்துல p வரும், இங்கே தப்ப இது வந்து இந்த இடத்துல p வரும். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2. ஸோ ∂t/∂p into s, ∂v/∂s into p. ஸோ திஸ் இஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிப்ஸ் ஃபங்க்ஷன். ஜிப்ஸ் ஃபங்க்ஷனில் g எடுத்துக்கிறோம். g is equal to h minus ts. h minus ts differentiating on both sides. அப்போ dg is equal to dh minus t into ts. அப்போ இதை பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுங்கள். t வச்சுக்கிட்டு ds டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ப்ளஸ் எஸ்ஸை வச்சுக்கிட்டு tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ dts ப்ளஸ் sdt. இங்கே மைனஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த மைனஸ் வந்து நம்ம உள்ளே பெருக்கிக்கலாம். இப்போ டிஹெச்சினுடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் போன என்தால்பி இதில், டிடிஎஸ் ப்ளஸ் விடிபி. அதை இங்கே எடுத்து எழுதிக்கணும். அப்போ இதை உள்ள மைனஸால் பெருக்கும்போது என்ன வரும்,
பெருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த டிடிஎஸ் ப்ளஸ் மைனஸ் டிடிஎஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ விடிபி மைனஸ் எஸ்டிடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஜி இஸ் ஈக்குவல் டு விடிபி மைனஸ் எஸ்டிடி. அங்கங்கே ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக் இருக்கலாம், அதை நீங்களே பார்த்துக்கணும். சரிங்களா? The equation C is compared with equation 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் C வந்து ஈக்குவேஷன் 1 என்னது? dz is equal to mds plus ndy. இது கூட கம்பேர் பண்ண போகிறோம். கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். dg is equal to vtp minus stt. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா dz is equal to mdx plus ndy. இஜெட்டுக்கு நேராக g இருக்குது, z is equal to g. mக்கு நேராக v இருக்குது, m is equal to v. xக்கு நேராக p இருக்குது, x is equal to p. n is equal to minus s. ஓகே, nக்கு நேராக s இருக்குது. ஸோ y is equal to t. yக்கு நேராக t இருக்குது. எல்லாம் எழுதிக்கிட்டு ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் dou m dou y at x dou n divided by dou x at y. ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். mக்கு நேராக v இருக்குது, tக்கு நேராக என்னது yக்கு நேராக t இருக்குது, xக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் p இருக்குது. ஸோ vtp. ஸோ nக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் எஸ் டோ எஸ்ஸுக்கு போட்டுக்கிறோம். டிவைடட் பை பிக்கு நேரம் எக்ஸுக்கு நேரம் பி இருக்குது, பி போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி ஒய்யுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் டி எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 3 இஸ் டோ வி பை டோ டி அட்டு பி மைனஸ் டோ எஸ் பி டிவைடட் பை டோ பி இன்ட்டு டி விடிபி மைனஸ் எஸ்பிடி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்மோட்ஸ் ஃபங்க்ஷனில் அதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். நம்மளாம் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ். ஸோ இது நாலாவது மேக்ஸ்வெல் ரிலேஷன். டிஃபரன்சியேட்டிங் ஆன் போத் சைட். டிஏ இஸ் ஈக்குவல் டு டியூ மைனஸ் டி இன்ட்டு டிஎஸ். ஸோ டிஎஸை வந்து மறுபடியும் டிஃபரன்சியேட் பண்ணும்போது பார்சியல் டிஃபரன்சியேட் உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிறோம். டி வச்சுக்கிட்டு டிஎஸ்ஸை டிஃபரன்சியேட் பண்ணுறோம் டிடிஎஸ் ப்ளஸ் எஸ்ஸை வச்சுக்கிட்டு டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிடி. ஸோ எஸ்டிடி. ஸோ டிடிஎஸ் ப்ளஸ் எஸ்டிடி. ஸோ டியூ மைனஸ் டிடிஎஸ் ப்ளஸ் எஸ்டிடி நாம் பண்ணிக்கிறோம். அடுத்துக்கிட்டே டிடிஎஸ் மைனஸ் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூ வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே இன்டர்னல் எனர்ஜியில் ஃபஸ்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டிடிஎஸ் மைனஸ் பிடிவி. இப்போ இதை உள்ளே பெருக்குங்க. மைனஸ் டிடிஎஸ் இங்கே ப்ளஸ் எஸ்டிடி மைனஸ் பெருக்குனாக்கா மைனஸ் எஸ்டிடி. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் எது ரெண்டு கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். டிடிஎஸ் ப்ளஸ் மைனஸ் டிடிஎஸ் கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடி. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஸ்மால் டி. இது வந்து எதோட கம்பேர் பண்ணணும்? இது கூட ஈக்குவேஷன் 1 கம்பேர் பண்ணுறோம். டிஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடி. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். இது கூட நம்ம ஈக்குவேஷன் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? டிஇஜெட் இஸ் ஈக்குவல் டு எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய். அப்போ இஜெட்டுக்கு நேராக ஏ இருக்குது, அது இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ. எம்முக்கு நேராக மைனஸ் பி, எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு நேராக வி இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி. என்னுக்கு நேராக மைனஸ் என் இருக்குது, மைனஸ் எஸ் இருக்குது. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டி, ஏன்னா ஒய்க்கு நேராக டி இருக்குது பாருங்கள். ஸோ தீஸ் ஆல் வேல்யூஸ் ஆர் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 நமக்கு மேஜர் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? டோ எம் டிவைடட் பை டோ ஒய் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் டு ஒய். இது கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது எம்முக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் பி, டிக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் ஒய்யுக்கு நேராக டி இருக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது வி இருக்குது, எழுதிக்கிட்டோம். ஸோ பிடிவி மைனஸ் பிடிவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் எஸ்ஸு, எக்ஸுக்கு நேராக வி இருக்குது, ஒய்யுக்கு நேராக டி இருக்குது. எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்விடி டோ எஸ் பை டோ வி இன்ட்டு டி. இந்த பக்கம் மைனஸ் இந்த பக்கம் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. டோ பி டோ டி இன்ட்டு வி. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இஸ் ஈக்குவல் டு டோ எஸ் டிவைடட் பை டோ வி இன்ட்டு டி.
So this is Maxwell equation. This is the Maxwell equation 4. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஈக்குவேஷன் நாம் எடுத்து எழுதிட்டோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இது எதுக்கு பேஸ் பண்ணியிருந்தது? இன்டர்னல் எனர்ஜி, ரெண்டாவது என்தல்பி, மூணாவது ஜிப்ஸ் ஃபங்க்ஷன், நாலாவது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 1 இஸ் டோ டி பை டோ வி இன்ட்டு எஸ் at s is equal to minus dou p by dou s into v. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2 dou t by dou p into s is equal to dou v by dou s into p. அட்டுன்னு சொல்லலாம், இன்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 dou v by dou t at p is equal to minus dou s by dou p at t. Equation 4 dou p by dou t at v is equal to dou s by dou v at t. அங்கங்கே எழுத்து மாறி இருக்கலாம், கொஞ்சம் கரெக்டாக படிச்சிங்கன்னா மிஸ்டேக் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தானாக தெரிய வரும். ஸோ இந்த 4 ஈக்குவேஷனும் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த 4யுமே நீங்கள் எழுதணும். பிக் கொஸ்டின்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்படி இல்லைனாலும் மற்ற டெரிவேஷனையும் நீங்கள் படித்து வச்சுக்கும் போது ஈஸியாக புரிஞ்சுக்கும். தீஸ் ஆர் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டினியூவாக என்னுடைய வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.